புதிய குடிநீர் திட்டம் இப்போது கோவையில் பில்லூர் 3 குடிநீர் திட்டம் வந்த காரணத்தால் 100 எம்எல்டிக்கு மேல் மிச்சம் இருக்கிறது தண்ணீர். சேலத்திலும் அதே போல சரியாக பராமரிக்கப்பட்டிருக்குமானால், அந்த குழாய்கள் மட்டும் சரியாக இருக்குமானால் மிச்சமாக இருக்கும். திருச்சியிலும் அப்படித்தான் இருக்கிறது. மதுரையிலே இப்போ புதிய திட்டம் பெரியார் டேம்ல இருந்து எடுக்கிறோம். புதிய திட்டம் விரைவிலே முடிய இருக்கிறது. டேங்க் 5 டேங்க் தான் கட்டுனா முதலமைச்சர் கொடுக்க போறார். அப்படி கொடுக்க வருகின்ற போது அருகில் இருக்கிற நமது திருமங்கலம் பகுதியும் திருமங்கலம் பகுதியாக இருக்கிற நம்முடைய ராஜன் செல்லப்பா அவருடைய திருப்பரங்குன்றம் பகுதியெல்லாம் தேவையான அளவுக்கு குடிநீரை நிச்சயமாக அது சேர்த்து கொடுக்கப்படும். அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது, பெரிய நகரங்கள் அருகில் இருக்கிற மாநகராட்சி பகுதியில் இருக்கிற நகரங்கள் விரிவாக்கப்படுகின்ற போது குறிப்பாக மார்க்கெட், பேருந்து நிலையம், அதே மாதிரி விளக்கு வசதிகள், குடிநீர் வசதி, இது அனைத்தையும் இணைத்து தான் அந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. எனவே மாண்பு உறுப்பினர் அவர்கள் இந்த ஆண்டு சாலைகளுக்காக மட்டும் 3750 கோடி கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதையும் கருத்திலே கொண்டு தங்கள் பகுதியிலே விரிவாக்கத்திற்கு உரிய நிதி ஒதுக்கப்படும். அதை எழுதி கொடுத்தால், எது முக்கியம் என்று எழுதி கொடுத்தால் அது எடுத்துக் கொள்ளப்படும்.